நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. அசைவில்லாமல் எதுவுமே இல்லை. மரம் சும்மா இருந்தாலும் காத்து விடாது, அசைக்க வைக்கும். அசைஞ்சால் அங்கே ஒரு உயிர் துடிப்புள்ள வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு பொருள். அந்த வகையில் அசைவை, அந்த அசைவுக்கெல்லாம் யாரா காரணம், அந்த அசைவுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படின்னா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்றவனாக நடராஜனாக அந்த இறைவன் விளங்குகிறான். அவனை பற்றி காஞ்சி மகாபெரியவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒருவன் தூக்கக்காரன், ஒருவன் ஆட்டக்காரன். தூக்கக்காரன் ரங்கநாதரை சொல்லுவார் பெருமாளை. இவர் தூக்கத்தில் திட்டம் போடுவாராம், இவர் போடுற திட்டத்தை எல்லாம் இவர் ஆட்டத்தில் காட்டுவாராம். இவர்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு அல்ல, இவர்கள் ரெண்டு பேரும் ஒருவரே. ஆனால் நாம் நமக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் இருவரும் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு 12 ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்களான பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் பாடல்களாகவே பாசுரமாகவே பாடி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அசைவு கொண்ட நடராஜமூர்த்தி அவர் வசிக்கிற கைலாசம் இருக்கு இல்லையா, அந்த கைலாசத்தில் நித்தியமும் அவருடைய அந்த திருநடனம் அப்படிங்கிற இந்த உலக இயக்கம் இருக்கிறதே, இந்த உலக இயக்கத்தை பார்க்கின்ற பாக்கியம் கொண்டவர்கள் சிவகணங்கள், பூதகணங்கள், சப்த ரிஷிகள், ஒரு கூட்டம் இருக்கு. இந்த இயக்கத்தை பார்க்க முடிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பதஞ்சலி அப்படின்னு ஒருத்தர். அதே மாதிரி பதஞ்சலிக்கு மனித சிரம், பாம்பு உடல். பிருங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர். வியாக்கிரபாதர் அப்படின்னு சொல்லிட்டு புலியினுடைய கால்களை உடைய ஒருவர். அடுத்தது நந்தி. இப்படி 4 பேர். இந்த 4 பேருக்கு இறைவன் வரம் கொடுத்துருக்கான். என்னுடைய ஆட்டத்தை அனுதினமும் பார்க்கிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. இதில் பதஞ்சலி முனிவர் இருக்காரு, இவருக்கு மட்டும் பாம்பு வடிவம், மனித உடல், பாம்பு தலை. பாம்புக்கு காது கிடையாது, கட்செவி, அதுக்கு காது கேட்காது. பாம்புக்கு காது கிடையாது. பாம்பு அதிர்வை வைத்து கொண்டு வாழுகின்ற ஒன்று. கண்கள் மட்டும்தான், கை கிடையாது, கால் கிடையாது, காது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு 3 கால்கள் வியாக்கிரபாதருக்கு. பிருங்கிக்கும் அதே மாதிரி. நந்திக்கு 4 கால், 2 கொம்பு வேற, பெரிய காது வேற. இந்த 4 பேரும் ஒரு முறை இறைவனுடைய நடனத்தை பார்க்கும் பொழுது பாவமாக பதஞ்சலியை பார்த்தார்களாம். பதஞ்சலி ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, பாவம் நீ, இறைவனுடைய நாட்டியம் என்பது இசையும் சேர்ந்தது. வெறும் ஆட முடியுமா? இசை இருந்தால்தானே ஆட முடியும். ஆக இசையும் சேர்ந்த ஒன்று அது. அந்த இசையை கேட்கிற காது உனக்கு இல்லை, எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆட்டத்தின் லாவண்யங்களை உணர்கிற கால்கள் இருக்கு இல்லையா, அதுவும் உனக்கு இல்லை, எங்களுக்கு 1க்கு 3ஆக இருக்கிறது. ஆக நம்ம 4 பேரில் மிக அதிகம் இறைவனை அனுபவிப்பது யாருன்னு சொன்னால் நாங்கள் தான். நீ ஒன்றும் இல்லை, பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்ட பொழுது பதஞ்சலி சொன்னாராம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு மேலே நான் இந்த ஆட்டத்தை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், ரசித ஸ்ருங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இறைவன் பேரில் பதஞ்சலி பாடினது. அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அந்த ஸ்தோத்திரத்தில் கொம்பெழுத்தோ துணை எழுத்தாகிய காலோ கிடையாது. மொத்த ஸ்தோத்திரத்திலேயும் கொம்பெழுத்து கிடையாது. மாட்டுக்கு கொம்பு இருக்கா?
உங்களுக்கெல்லாம் கால் இருக்கா, எனக்கு கால் இல்லைல்ல. கொம்பும் காலும் இல்லைனாலும் என்னால் துதி செய்ய முடியும், எங்க நீ செய் பார்க்கலாம் அப்படிங்கிறா போல ரசித ஸ்ருங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று பாடினாராம். இது பக்தி செலுத்துவதில் அவர்கள் எப்படி கைலாசத்தில் போட்டி போட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இந்த கைலாசத்தில் இறைவன் முன்னிலையில் நான் ரொம்ப பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக போகிறேன், ஆத்திச்சூடின்னு தான் சொல்லிவிட்டேனே. இறைவனுடைய விபூதி சம்புடம் இருக்கு இல்லையா, அதை கையில் ஏந்தி கொண்டு நிற்கின்ற பணி புரிந்த சுந்தரன் அப்படின்னு ஒருத்தர். இந்த சுந்தரன், உனக்கு என்ன வேணும்பா, கைலாசத்தில் வந்துட்ட, கைலாசத்தில் வேர்க்காது, கைலாசத்தில் பசிக்காது, கைலாசத்தில் வயதாகாது, கைலாசத்தில் பேராசை கிடையாது, மொத்தத்தில் இந்த நமக்கு இந்த பூமியில் இருக்கிற எந்த அவஸ்தைகளும் அங்கே கிடையாது. அங்கே வயசு நின்று போன உடம்பு, பசிக்காத உடம்பு, வேர்க்காத உடம்பு, மலம் இல்லை, எச்சில் இல்லை, மூத்திரம் இல்லை, நரை இல்லை, திரை இல்லை, எதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அது போல் ஒரு சந்தோஷமாக எப்பொழுதும் ஏகாந்தமாக இருக்கிற ஒரு இடம் உண்டா? அதனால தான் சிவனடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். அங்கே போயிட்டா இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி ஒரு சிவபதவி பெற்ற ஒருவன் சுந்தரன். அந்த சிவபதவியை கிடைக்கணும்னு சொன்னால் உங்கள் கணக்கு இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்டு, அதில் நில் பேலன்ஸ் இருக்கணும். கர்மா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கர்மம் துளி கூட இருக்கக்கூடாது. கர்ம கணக்கை முழுதாக நேர் செய்தால் மட்டும்தான் மோட்சம். பல வெளிநாடுகளில் வெற்றியாளர்களை உருவாக்கி ஏராளமான பக்தர்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழும் கர்ம வினைபோக்கும் ஆன்ம வெளிச்சம் ஞான குரு ஸ்ரீ ஈசன் அம்மாவின் தேக சித்தி யோக பயிற்சி எதிர்வரும் 28/4/2024 அன்று தஞ்சை சங்கம் ஹோட்டலில் நடைபெறுகிறது. நேரம் காலை 10:30 மணி முதல். அனைவரும் வருக. ஆத்ம ஞானம் பருக. உணர்வே மருந்து. உயிரால் அருந்து. மேலும் விவரங்களுக்கு 6374510974 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். புண்ணியம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும், பாவம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு திறந்த பிறக்கணும். ஆக இப்போ நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், நிறைய புண்ணியங்களை செய்து நாம் மோட்சத்துக்கு போடுவோம்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். புண்ணியம் செய்ய செய்ய திரும்ப பிறந்தே தீருவீர்கள். பாவம் புண்ணியம் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, நான் எதையும் பண்ணலை, என் கையில் எதுவும் இல்லை, என்னை வைத்து கொண்டு நீ இயக்குகிறாய், எல்லாம் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி செய்கின்றவன் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால தான் கிருஷ்ணன் கீதையில் ஒன்று சொன்னான், நீ செய்யறேன்னு எதையுமே நினைக்காத, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி விட்டுடு, பிரச்சனை தீர்ந்தது. இல்லையா ரொட்டேஷன் தான், பிறப்பே வளருவேன், எப்படி வேணா பிறப்ப. மாணிக்கவாசக சுவாமி சிவபுராணத்தில் ரொம்ப அழகாச்சு, புல்லாய் புழுவாய் பூவாய் பல்லிருகமாய் பறவையாய் பாம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு பெரிய பட்டியல் போட்டு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் இறைவா அப்படின்னு சொல்கிறார். சாகும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ, நம் மனசு அடியில் என்ன எண்ணங்கள் மண்டி இருக்கிறதோ அதற்கு ஏற்பவும் பிறப்பு நிகழும். அதனால சாகும்போது இறைவனை நினைக்கணும். ஆனால் அந்த நேரம் பார்த்தா வாய் கோணிக்கும், புத்தி தோணாது, என்னென்னமோ நடக்கும். எத்தனை பேர் சாகும்போது நினைக்கிறோம், பக்கத்தில் இருந்து கொண்டு கிருஷ்ணா ராமான்னு சொன்னாலும் காது கேட்டா தானே, காது அடைச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இறக்கும் பொழுதும் நாம் இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் வாழும் பொழுதே அது பழக்கத்தில் இருந்து அதான் இறக்கும் போதும் வரும், இல்லைன்னா வராது. வேடிக்கையாக சொல்லுவார்கள், குழந்தைகளுக்கு சாமி பேரை வச்சுட்டா அந்த பாசத்துலையாவது சாரத்துக்கு முந்தி பேரனை கூப்பிடுறது, பேத்தியை நான் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கில் அவருக்கு இறை பெயரை சொல்லி அவருக்கு திரும்ப பிறக்காத ஒரு தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. அதனால குழந்தைகளுக்கு பேரை மூற்றவர்கள் பெயரையும் இறை பெயரையும் வைக்கிறதுன்னு வழக்கு. நாராயணன் அப்படி ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காரு, கோவிந்தன் அப்படின்னு ஒரு பேரனுக்கு பேர் வச்சிருக்காரு ஒரு செட்டியார். சாகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறோம், நம்ம எந்த பேரை யாருக்கு முழுசாக சொல்லியிருக்கோம், நாராயணனை நாணி ஆக்கிவிட்டோம், கோவிந்தனை கோந்து ஆக்கிவிட்டோம், வெங்கடேசன்னு பேர் வச்சிருப்போம், வெங்கு அப்படின்னுவோம். அவர் சாக கிடக்கும்போது நாணி நாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சுருக்கி கூப்பிட்டு, நாணுதல்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தமே வேற இல்லையா? அதனால கடைசி நிமிஷத்தில் கூட இந்த மாதிரி இந்த உலக லோக மாயையில் சிக்கி அவருக்கு கிடைக்காமல் போனதுன்னு ஒரு வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். பேர் வைக்கிறதுல கூட இவ்வளோ இருக்கு.
அதனால் பூலோக வாழ்க்கை இப்படிப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கையில் உங்கள் கர்ம கணக்கு முழுசும் தீர்ந்தால்தான் சிவலோக பதவி, இல்லைன்னா உங்களுக்கு அது கிடையாது. அப்படிப்பட்ட சிவலோகத்தை அடைந்த இந்த சிவலோகத்தில் என்றைக்கும் சிவபெருமானுக்கு பக்கத்தில் விபூதி குண்டிகையை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருந்த சுந்தரன். இந்த சுந்தரன் ஒரு நாள், சிவலோகத்திலையும் ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அந்த பூந்தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான பெண் ஒருத்தி, இவனுக்கு மட்டும்தானா சிவலோகம், ஏன் பெண்களுக்கு கிடைக்கூடாதா? ஒரு பூலோகத்தை சேர்ந்த ஒரு பெண், அவள் பேர் சுந்தரி. அவளும் பற்றற்று கர்மங்களை எல்லாம் நீக்கி அவளும் அங்கே இறைவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பூ பறிக்கிறாள், இவனும் பூ பறிக்கிறான். பூ பறிக்கும் பொழுது கொஞ்சம் இந்த பூலோக வாசனை கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அந்த பெண்ணை பார்க்குறான், ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நினச்சான். அழகாக இருக்காங்கிற நினைப்பில் பூவை பறித்து கொண்டே அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதில் சில பூக்கள் கீழே விழுந்தது. இந்த பூ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னால் அது ஒரு பெரிய மலர்கள் அப்படின்னு மட்டும் ஒரு டாபிக் எடுத்து 2 மணி நேரம் பேசலாம். ஒவ்வொரு பூக்கும் ஒரு பெரிய குணம் இருக்குது. அடுத்தது இந்த பூவை எப்படி பறிக்கணும், எப்படி பண்ணணும்னு இருக்கு. இடுப்புக்கு கீழே விழுந்தாச்சுன்னு சொன்னால் அந்த பூ தோஷம் மிக்கது. அந்த பூவை எப்படி பறிக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி கட்டணும், எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்கெல்லாம் விதிகள் இருக்கிறது. 63 நாயன்மார்களில் ஒருத்தர் இதே பொழப்பாக இருக்கிறவர். அப்படி அவன் பூ பறிக்கும் போது இந்த பெண் மேல் இருக்கக்கூடிய மோகத்தினால அந்த பூ கீழே விழுந்துருது. கீழே விழுந்த பூவை அள்ளி குடலைக்குள்ளே போட்டுக்கொண்டு அதற்கப்புறம் பூஜைக்கு அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த பூவை அப்படி இறைவனடியில் சேர்க்கும் பொழுது இறைவன் கேட்குறான், மயங்கிட்ட போல் இருக்கு அப்படின்னு. உடனே திருன்னு முழிக்கிறான். உடனே மயக்கம் அப்படிங்கிற வார்த்தை சிவலோகத்துக்கு புதுசு, மனிதர்களுக்குத்தான் மயக்கம். உடனே அவன் கேட்குறான், நீங்கள் மயக்கம் என்று எதை சுவாமி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா. சுந்தரியை பார்த்து மயங்கின போல் இருக்கே அப்படின்னு கேட்டார். ஆமாம், அவளுடைய அழகு என்னை மயக்கியது அப்படின்னு. இன்னும் உனக்கு வாசனை விடலை, எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். மிச்சம் இருக்கும்போது எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னார். திருன்னு முழுக்க முழிச்சான். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டான், வாசனைன்னா என்ன? பூலோக வாசனைன்னு ஒரு வார்த்தை சொன்னீர்களே, பூலோக வாசனைன்னா என்ன அப்படின்னு கேட்டான். பல வெளிநாடுகளில் வெற்றியாளர்களை உருவாக்கி ஏராளமான பக்தர்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழும் கர்ம வினைபோக்கும் ஆன்ம வெளிச்சம் ஞான குரு ஸ்ரீ ஈசன் அம்மாவின் தேக சித்தி யோக பயிற்சி எதிர்வரும் 28/4/2024 அன்று தஞ்சை சங்கம் ஹோட்டலில் நடைபெறுகிறது. நேரம் காலை 10:30 மணி முதல். அனைவரும் வருக. ஆத்ம ஞானம் பருக. உணர்வே மருந்து, உயிரால் அருந்து. மேலும் விவரங்களுக்கு 6374510974 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ பூலோக வாசனைன்னா என்னன்னு உனக்கு தெரியணுமா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒன்றெல்லாம் 2ஆக இருக்கிறது. 2ஆக இருந்தால் தான் 1ஆக இருக்க முடியும். அதனால் அதை விளங்கிக்கணுமா? நல்லது. இது ஒரு திருவிளையாடல், இறைவன் நிகழ்த்துக்கிற திருவிளையாடல். நாம் தெருவில் விளையாடினா அது வெறும் விளையாட்டு, இறைவன் விளையாடினா அது திருவிளையாட்டு. விளையாட்டு தான் வெற்றி தோல்விகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பள்ளி பிராயத்தில் நம்ம விளையாட்டில் தான் வெற்றி தோல்விகளுக்கு வாழ்க்கையில் பழகிக்கிறோம். ஒரு முறை வெற்றி வரும், தோல்வி வரும், மனசு பக்குவப்படும். விளையாட்டில் மட்டும் பக்குவம் ஏற்படலைன்னு வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உள்ள ஆரோக்கியமும் விளையாட்டில் தான். அதனால தான் அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அது இறைவன் சார்ந்து வரும் பொழுது அதை திருவிளையாட்டுன்னு சொல்கிறோம். அந்த திருவிளையாட்டு நித்திய பாடம். ஒவ்வொரு திருவிளையாடலும் மானுடர்களுடைய நலன் கருதி இறைவனாலே நிகழ்த்தப்படுகிறது. அது நமக்கு பாடமாக அமைகிறது. சாதாரண பாடம் அல்ல, காலகாலத்திற்கும் தலைமுறைக்குமான பாடமாக அமைகிறது. இங்கேயும் இறைவன் சுந்தரனை வைத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்ல விரும்பினான். உலக மாயை என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு வாழ்ந்து பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு ஒரு பதிலை சொன்னான். எப்படி அப்படின்னும் பொழுது, உன்னை நான் இப்போ பூமிக்கு அனுப்ப போகிறேன், போ. பூமிக்கு போய் ஒரு மானுடனாக வாழ்ந்து உலகத்தினுடைய இருக்கக்கூடிய சகல மாயா விலாசங்களையும் தெரிந்து கொள். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும்.
எந்தெந்த விதங்களில் துன்பம் வரும், எந்தெந்த விதங்களில் ஏன் வருகிறது, எதனால் வருகிறது அப்படின்ற எல்லா கேள்விகளையும் நீ கேட்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள். உனக்கு ஏற்கனவே இந்த லோக சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால உனக்கு எல்லாம் எளிதில் விளங்கி அதன் மூலமாக நீ இந்த உலகத்திற்கு பாடல்களை தர வேண்டும். உன் மூலமாக அது ஏற்படணும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரனை விண்ணில் இருந்து மண்ணுக்கு அனுப்புகிறான். அப்படி அவன் அனுப்பும் பொழுது கீழே ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மூலன் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு இடையன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். விதிவசத்தினாலே பாம்பு கடித்து அவன் இறந்து கிடக்க உடம்பு நீலம் பாரித்திருக்கிறது. எல்லா பசுக்களுமே அவனுக்கு ரொம்ப கட்டுப்பட்டது. அவன் அசையாமல் கிடக்க அந்த பசுக்கள் சுற்றி நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. வானமார்க்கமாக வந்து கொண்டிருந்த சுந்தரன் அதை பார்க்கிறான். ஒருத்தன் இறந்து கிடக்கிறான், அவனை சுற்றி பசுக்கள் அழுது கொண்டிருக்கிறது. மனசு பூமிக்குள்ள வந்து பூமியினுடைய காற்றை சுவாசிக்க தொடங்கின மாத்திரத்தில் அவனுக்குள்ளே கருணை சுரக்க ஆரம்பிக்கிறது. பசுக்களுடைய அழுகை, மாடுகளுடைய தவிப்பு இருக்கு இல்லையா, அது மனதை இருக்குகிறது. உடனே கீழே இறங்குறான். கீழே இறங்கி வந்து பார்க்குறான். அப்போ தான் பாம்பு கடித்தவன் இறந்திருக்கக்கூடிய விஷயம் தெரிகிறது. உடனே அந்த பசுக்களெல்லாம் அழுகிறது. அதனுடைய அழுகையை நிறுத்தணும், அவைகளை எல்லாம் திருப்பி அவர்களுக்கு அனுப்பணும்னா இவனால் மட்டும்தான் முடியும். இவன் தான் மேய்க்கிறவன், மேய்ச்சி வந்தவன். ஏதோ சிவலோகத்திலிருந்து வந்தவனாச்சே. எல்லா விதமான சித்துக்களும் சர்வ சாதாரணம் இல்லையா? சிவலோக அடியார்களுக்கு சித்துக்கள் சாதாரணம். அந்த சித்துக்களை எண்மா சித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, ஈசத்துவம், வசியம், பிராகாமியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 8 பேர். இதில் ஈசத்துவம் கடைசி. 7 சித்து வசப்பட்டாச்சுன்னு சொன்னால் 8ஆவதா உள்ள சித்து இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஈசத்துவம். இந்த 7 வசப்பட்டாச்சுன்னா நீயே ஈசனாகி விட்டாய், ஈசத்துவம் அடைந்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். பல வெளிநாடுகளில் வெற்றியாளர்களை உருவாக்கி ஏராளமான பக்தர்களின் வாழ்வில் விடிவெள்ளியாக திகழும் கர்ம வினைபோக்கும் ஆன்ம வெளிச்சம் ஞான குரு ஸ்ரீ ஈசன் அம்மாவின் தேக சித்தி யோக பயிற்சி எதிர்வரும் 28/4/2024 அன்று தஞ்சை சங்கம் ஹோட்டலில் நடைபெறுகிறது. நேரம் காலை 10:30 மணி முதல். அனைவரும் வருக. ஆத்ம ஞானம் பருக. உணர்வே மருந்து, உயிரால் அருந்து. மேலும் விவரங்களுக்கு 6374510974 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அணிமான்னா அணுவில் அணுவாவது, கரிமான்னா மலை போல் கனப்பது, லகிமான்னா பஞ்சு போல் லேசாவது, பிராகாமியம்னா கூடு விட்டு கூடு பாய்வது, வசியம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்டவரையும் நம்ம காலடியில் விழ வைக்கிறது, பிராப்தி அப்படின்னா நினைத்ததையெல்லாம் அடைவது. நான் கேட்குறேன், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நம்மளை விட ஒருத்தன் இந்த உலகத்தில் பெரியவனாக இருக்க முடியுமா? இப்போ நான் சொன்ன அத்தனை சக்தியும் உங்களுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைத்தால் அணுவில் அணுவாக மாறலாம், இல்லை விஸ்வரூபம் எடுக்கலாம், இல்லை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் காற்றை போல் லேசாக மாறலாம், பஞ்சு போல் அப்படியே லேசாக மாறலாம், எதிரில் எவன் இருந்தாலும் காலில் விழ வைக்கலாம். உங்களுக்கு எது ஆசைப்பட்டாலும் அதை உடனே கிடச்சிரும். யார் உடம்புல வேணாலும் உள்ள பூந்து எந்த உயிராக வேண்டுமானாலும் நீங்கள் மாற முடியும். அப்படின்னா இதை விட என்ன? இதெல்லாம் தானே கடவுள் தன்மை. இந்த கடவுள் தன்மையை கொண்ட அந்த ஆற்றல் இருக்கே, அந்த ஆற்றலுக்கு எண்மா பேராற்றல் அப்படின்னு தூய தமிழில் பேர். கொச்சையாக சொல்ல போனால் அஷ்டமா சித்து அப்படின்னு. அஷ்டமா சித்துக்கள் சிவன் சார்ந்தவர்களுக்கு, சிவனடியார்களுக்கு ரொம்ப அல்பம், சாதாரணம். அதில் என்ன அப்படின்னா, ஈசத்துவத்தை தொட்டு விட்டவர்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த 7ஐ பயன்படுத்த மாட்டார்கள். 7ஐ எதுக்கு பயன்படுத்தணும்? ஏன்னா இந்த 7இன் மூலமாக இறைத்தன்மையை நீ அடைந்து விட்டாய். நான் அல்ப மனுஷனாக இருக்கும்போது தான் உன்னை கவர்றதுக்காக நான் என் திறமையெல்லாம் காட்டணும். நான் யார் தெரியுமா? இந்த நான் வேலை செய்யும்போது தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன். எல்லா மேஜிக்கும் பண்ணி என்னை காலடியில் விழ வைப்பேன், என்னை பூஜை செய்ய வைப்பேன், இப்போ என்னை பல்லக்கில் ஒன்று நான் தூக்க வைப்பேன், என்னை பற்றி புகழ்ந்து பாட சொல்லி கேட்பேன், இப்படி எல்லா கூத்தும் அடிப்பேன். அப்போ யார்? நான் நார்மல் மேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களில் சிக்கி கொண்டிருக்கும் ஒருவன். அப்படி இருக்கும்பொழுது தான் எனக்கு இதெல்லாம் நடக்கும். நான் இதெல்லாம் கடந்து இறைவன நிலை அடைஞ்சாச்சு. இப்போ நான் அந்த அஷ்டமாசித்துக்களை அடைந்த ஈசத்துவம் பெற்ற ஒருவன் அப்படின்னா
நான் ஏன் இங்கே வந்தேங்கிறதுக்கு எனக்கு காரணம் தெரியும். நீங்கள்லாம் ஏன் வந்தீங்கங்கிறதுக்கு எனக்கு காரணம் தெரியும். நான் என்னுடைய நோக்கம் என்னங்கிறதுக்கு எனக்கு இலக்கு தெரியும். எனக்கு புதுசாக தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. பசியை என்னால் எத்தனை நாளைக்கு வேண்டுமானாலும் நிறுத்தி வைக்க முடியும். என் உடம்பு மேலே என்னால் ஆதிக்கம் செலுத்த முடியும். கதவெல்லாம் பூட்டிட்டீங்க, வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு ஈயா மாதிரி ஒரு துவாரம் வழியாக பறந்து வெளியில் போயிடுவேன். சுற்றி ஜலம் தண்ணீருக்குள்ளே இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. பஞ்சு போல லேசாகி நீர் மேலே நடந்தே வெளியேறிடுவேன். இதுக்கெல்லாம் எதுக்குமே வழி இல்லை. பறந்துட்டு இருக்கிற ஒரு பறவையினுடைய உடம்புக்குள்ளே பூந்து எங்கே போனோமோ அங்கே போயிடுவேன். எனக்கு என்ன தேவை இருக்குது? எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எண்மா பேராற்றலுக்கு அப்படி ஒரு சக்தி. எண்மா பேராற்றலை அடைந்தவர்கள் எந்த நிலையிலேயும் எண்மா பேராற்றலை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். எவனாவது ஒருத்தன் காட்டுறான், வைக்கிறான், செய்யறான் அப்படின்னா அறவேக்காடு. முழுசா வரல, முழுசா வந்தவங்க காட்டவே மாட்டார்கள். நீ திட்டினால் நீ எப்படி உன்னை பொருட்படுத்த மாட்டார்கள். நிறைய சித்தர்கள் இன்னைக்கு நீங்கள் பாருங்க, கிட்ட போனால் திட்டுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க, ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க, தலைவாரிக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, சாக்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, கோமணத்தை கட்டிகிட்டு இருப்பாங்க, அது கூட இல்லாமல் இருப்பாங்க. நீ என்ன வேணா நினச்சிட்டு போடா, எனக்கு இந்த சமூகம் ஒரு பொருட்டு இல்லை. ஏன்னா நாம் அவ்வளவு பேரும் கர்மச்சிறையில் விழுந்த கைதிகள். நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் 28 பேர் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட். எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட். ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன். கூலா. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட். எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட். ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன். கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் இது ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். Ramraj white shirts, ₹995 only.